ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முத்துமலை முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த தலம் எங்கே இருக்குன்னா, கிணத்துக்கடவுலேருந்து மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் முத்துக்கவுண்டனூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதில் தான் இது இருக்குது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் நடுவில் கிணத்துக்கடவு இருக்குங்க. அங்கே ஒரு மலை உச்சியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த புராண கதையெல்லாம் படி பார்த்தோன்னா, முருகன் மயில் மேலே ஏறி உலக சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அவரோட கிரீடத்துலேருந்து ஒரு முத்து விழுந்துடுது. அந்த முத்துவை தேடி முருகன் இந்த மலையில் கால் வச்சதாகவும் அதை மீட்க அந்த மலையில் வச்சதுனால இதுக்கு பேர் முத்துமலை முருகன் கோயில்னு பேர் அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் முத்துக்கவுண்டனூர்னு சொல்கிறாங்க. பெரிய கவுண்டனூர், இன்னும் நிறைய பேர்கள்லாம் இருக்குது. இந்த முத்துக்கவுண்டனூரில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வசிச்சுட்டு வராங்க. அவங்க கனவுல 3 கார செடிகள் அந்த வரிசையில் நான் கீழே படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார செடின்ற காட்டு மல்லின்னு சொல்லுவாங்களே அந்த செடிங்க. இந்த பெண் உள்ளூர் மக்கள்கிட்டலாம் போய் சொல்கிறாங்க, பெரியவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் யாருமே நம்புறதில்லை. தொடர்ந்து 3 கிருத்திகை இப்போ பரணி நட்சத்திரத்து அன்றைக்கி மட்டும் கனவுல முருகன் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இவங்க என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம், நம்பட்டும் நம்பாட்டி போகட்டும்னு சொல்லிட்டு ஏறி போகிறாங்க. இவங்க போகிறத பார்த்து இது மூட நம்பிக்கையே தெரியல, இவங்க எதுக்கோ போகிறாங்கன்னு பின்னாடி கொஞ்சம் பேர் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது அவங்க கனவுல எப்படி பார்த்தாங்கன்னோ அதே மாதிரி 3 கார செடி அங்கே வரிசையாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஊர் பெரியவங்கலாம் அவளை நம்புகிறாங்க. நம்பினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வேல், அதாவது ஒரு ஈட்டி கம்பை குத்தி வச்சு அதில் முருகனை பிரதிநிதியாக கருதி வழிபட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரதான சன்னதியில் பார்த்திங்கன்னா முருகனை தவிர உற்சவர், வள்ளி மற்றும் தேவசேனாவோட இருக்கிறாங்க. அப்புறம் மாணிக்க விநாயகர், வெள்ளியங்கிரி ஆண்டவர், அப்புறம் நாகர்களுக்கான சன்னதி. இந்த கேது இந்த சொல்லுவாங்க தோஷத்துக்கான நாகதோஷங்கள்லாம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணால், விசேஷ பூஜைகள் பண்ணால் அது நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எறும்பு குன்று ஒன்று இருக்குங்க. இந்த குன்று பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலலாம் இந்த எறும்பு மலையிலேருந்து ஒரு சின்ன ஒளி வீசுதுங்க. அதையும் சில பக்தர்கள்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிருக்கதா சொல்கிறாங்க. அதுதான் அந்த முத்து விழுந்த இடமா இருக்குமா அப்படின்றதும் சொல்கிறாங்க. சின்ன குன்றுக்குள்ளே அந்த முத்து இன்னும் இருக்குது, அந்த எறும்பு பொத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஒளி வீசுறது உண்மை. நிறைய பேர் அதை தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த விழுந்ததுக்கான காரணம் யாரும் கண்டுபிடிக்கல. கோயிலில் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வர கார்த்திகை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வரும். தைப்பூசத்துக்கு விசேஷ பூஜை நடைபெறுது. பங்குனி உத்திரத்தினால தேரோட்டம் நடைபெறுது. இங்கே திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையில் காவடி ஆட்டம், அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குங்க. இந்த கோயில் சொன்ன மாதிரி முத்துக்கவுண்டனூரில் இருக்குது. இது பக்கத்தில் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற வெள்ளந்தாவளம் அப்படின்ற இடத்துல இருந்தும் இந்த கோவிந்தநாயக்கனூர் வழியாகவும் இந்த கோயிலுக்கு அதிக மக்கள் போகிறாங்க. எங்களுக்கு வீட்டிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வரும். சுற்றி போனால் பக்கமாக இருக்குது. ஸோ எங்கள் ஃபாதர்-இன்-லா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு தேர் வடம் பிடிக்கிறதா வேண்டியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதனால் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்களும் நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கோம். பட் எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. இந்த செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சுது. ஸோ அதனால் திடீர்னு நாங்கள் புறப்பட்டு போன ஒரு கோயில் தான் இந்த கோயில். யூஸ்வலாக போகிற இடமா இருந்தாலும் இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சந்தன காப்பு, எண்ணெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேர் வடம் பிடிச்சி இழுத்துட்டு போனது ரொம்ப ஸ்பெஷலு. அது வரைக்கும் அந்த பூஜைகள்லாம் அவங்க உள்ளே பண்ணிகிட்டு இருக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள்லாம் பிரகாரத்தை சுற்றி விளையாடிட்டு இருந்தோம். இதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த முருகனை பற்றி பாடுறதுக்கு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. சதானம் சந்தனலிப்த காத்திரம் மயேரஷம் திவ்ய மயூரவாகனம் ருத்ரஸ்ய ஸ்ரூனம் ஸ்ரீலோகபாதம் பரமஹ்ய தேவம் சரணம் பிரபத்யே. சரீரத்தில் சந்தனம் பூசப்பட்டவனும் அகன்ற மார்புடையவனும் மயிலை தன் வாகனமாக கொண்டவனும் சிவபெருமானின் மகனுமான தேவர்களின் படையை வழிநடத்துபவனுமான ஆறுமுகனிடம் நான் எப்பொழுதும் தஞ்சம் அடைகிறேன் அப்படின்னு அர்த்தமாமா. हे स्वामीनाथ करुणाकरा दीपनंदो श्री पार्वतीश मुख पंकज पद्मबंधो श्री शादिदेवयान पूजित पाद पद्मवल्लेसनाद मम देहि करवल्लम्बम्. கருணையுள்ள சுவாமிநாதரே,
ஏழைகள் மீது அக்கறை கொண்டவரே, சிவபெருமானின் தாமரை முகத்திற்கு சூரியனாக விளங்குபவரே, விஷ்ணு மற்றும் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தாமரை பாதங்களை உடையவரே, வள்ளியின் திருவாரூரே, உங்கள் கரம் கொடுத்து என்னை உயர்த்துங்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆறிரு கடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேப்பை கூறு செய்தனி வேள் வாழ்க, குக்கூடம் வாழ் செவ்வேன் எரிய மகனை வாழ்க, ஆனை தூணனங்கு வாழ்க, மாறிலே வள்ளி வாழ்க, சீரடியார் எல்லாம். முருகருக்கு பொதுவாக 12 வலிமையான தோள்கள் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவை எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றுகின்றன. நாங்கள் உமது 6 முகங்கள் வாழ்த்துகிறோம், வேல் போற்றுகிறோம், கௌரஞ்ச மலையை உடைத்து அதிலுள்ள அசுரனை வெளிப்படுத்தும் உனது ஆயுதம், கொடியில் உங்கள் சின்னத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சேவல் என்ற பறவையை வாழ்த்துகிறோம், உன்னை உலகம் முழுவதும் அழைத்துச் செல்லும் உன் மயிலை வாழ்த்துகிறோம், இந்திரனின் வெள்ளை யானையை ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட உன் துணைவி தேவி யானையை வாழ்த்துகிறோம், உனது மற்றொரு துணைவியான குறையற்ற வள்ளியை வாழ்த்துகிறோம், மேலும் உங்களை ஒரு பிரார்த்தனையாக வணங்கும் உங்கள் பக்தர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. உருவாய் அருவாய் உளதை இலை மறுவாய், மலரை மணியாய் ஒளியாய் கருவாய், உயிரை கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானே, உருவமுடையவனும் உருவற்ற மருவனும் உன்னிடம் எல்லாம் உண்டு, எதுவும் இல்லாதவனும் மிகச்சிறிய பூக்களிலும் மணி வளையத்திலும் ஒளியிலும் இருப்பவனும் நீயே. இப்போ முத்துமலை ஆண்டவருக்கு அலங்காரம் பண்ணுறதுனால திற போட்டுட்டாங்க. ஸோ எல்லோரும் வெளிப்பிரகாரத்துக்கு எல்லோரும் வெயிட் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறத பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணுறதுக்காக பிரகாரத்தை சுற்றி வெளியில் இருக்கிற சீட்டப் நிறைய போட்டிருப்பாங்க, அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செவ்வாய்க்கிழமை என்றால் முருகனுக்கு உரிய நாள். அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு அவருக்கான விரதம் இருப்பதற்கு மிக சிறந்த நாளாக நம்ம தேர்ந்தெடுக்கச்சிருக்கோம். அதற்கான காரணம் நிறைய இருக்குது. முருகன் என்றாலே அனைத்து துன்பங்களும் பறந்து விடும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைச்சு செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும், குடும்ப அமைதி நிலைக்கும், மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும்னு சொல்கிறாங்கங்க. ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் அப்படின்ற ஒரு செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்றது ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமே முருகனுக்கு விரதம் இருக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. பொதுவாக முருகனுக்கு பிடிச்சது செந்நிற கலர். அந்த கலரில் இருக்கிற ஆடை அணிஞ்சு வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த செந்நிறத்தில் நெய்வேத்தியம் செய்கிறது, கனிகளை தீபாராதனை செய்கிறது ரொம்ப ஒன்றும் கிடையாதுங்க. செவ்வரளி பூவும் செவ்வாழைப்பழமும் வச்சாவே போதுங்க. இதை வச்சு கும்பிட்டாவே போதுங்க. இது செஞ்சு வழிபடுவதால் நம்ம வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எதிர்பாராத அளவுக்கு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த உள்ளத்தில் நம்பிக்கையும் இருக்கணும். இந்த கோயிலுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் நான் நீங்கள் நேற்று போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ஸு, போலீஸ் கமிஷனர்ஸ் யாரோ வந்திருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஆளுகள் தான் வேலை நிமித்தத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி இந்த கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள்ங்க அது. பொதுவாக முருகன் வழிபாட்டுக்கு வேலை வணங்குறது ரொம்ப பெரிய பிரசித்தவங்க. வீட்டில் வேல் வச்சு வழிபடுறது நல்லது. வீட்டு பூஜை அறையில் வேல் வச்சு அதுக்கு 2 புறமும் விளக்குகள் ஏற்றி ஒவ்வொன்றிலும் 3 திரிகள் 6 தீபங்கள் போட்டு அதை வழிபட்டு வருவது நம்ம வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் சேரும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பொதுவாக நம்ம விரதம் இருக்கும்போது வள்ளி தேவானியோட இருக்கிற முருகப்பெருமான் படத்தை வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது. விரதத்தை தொடங்கும் போது முருகனின் அண்ணன் நம்ம முழுமுதல் கடவுள் விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்கணுங்க. கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சே ஆகணுங்க. இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதுறது கார்த்திகை நட்சத்திரம். விசாக நட்சத்திரமும் இருக்குங்க. இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை எப்போ வருதோ அன்னைக்கு விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ரொம்ப அதிகமான பலன் தரும்னு சொல்கிறாங்க. நட்சத்திரங்களை எப்படி கார்த்திகையும் விசாகவும் முருகனுக்கு சிறப்பானது, அதே மாதிரி சஷ்டி திதியும் மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. சஷ்டியில் விரதம் இருக்கிறது அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது முன்னோர்களின் அருள்வாக்கு. முருகனை நினச்சி சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அமைஞ்சிருந்தால் அது மிகப்பெரிய சக்தியை உண்டாக்குங்க. பாடும் பணியே பணியால் அருள்வாய்
இப்போ வந்து தேர் இழுக்கிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து தீபாராதனை காமிச்சிட்டு பன்னீர் தெளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து முருகனடியார் வந்து அங்கே வாசிச்சுட்டு இருக்கிறாரு, மந்திரம் வாசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து சூடம் ஏற்ற போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு இடையில் வந்து எங்கள் அத்தம்மா கிட்ட வந்து ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி கொடுத்து மஞ்சள் தண்ணி அதில் வந்து மாவில வச்சுட்டு அது வந்து ஃப்ரண்ட்டில் தெளிச்சுட்டே போக சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட 2 கொடிக்கம்பம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது நெருப்பு பந்தம், அதை வந்து நம்ம ஏற்றிட்டு போகணும். இப்போ வந்து அவங்க வந்து செரிச்சிட்ருக்குறாங்க. இது முடித்த உடனே இப்போ நம்ம வடம் இழுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மஞ்சள் வேஷ்டியோ இல்லை காவி வேஷ்டியோ கண்டிப்பாக கட்டி தான் அது வந்து இழுக்கணும். அதனால வந்து நம்மளுக்கு அதுக்கு ப்ரே பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாருமே இதில் வந்து தீபாராதனைலாம் பாட்டு தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து தெளிப்பாங்க. தெளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது சுவாமிகள் வந்து தேரோட அந்த பாதத்தை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ தான் அது மூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் மாலைகள்லாம் வந்து போட்டு அணிவிச்சிட்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட தீபம் குச்சி கொடுப்பாங்க. இதில் என் பையனுக்கு போட வந்தாங்களா, அவன் போடுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால பெரியவங்களுக்கு போட்டுட்டாங்க. இதாங்க அந்த தீபக்குச்சி. எங்கள் அங்கிளுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அங்கிளால் நடக்க முடியாதனால ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்து அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நாங்கள் தான் ஃப்ரெண்டில் போனோம். என் பையனை தூக்கிறதுக்கு ஆள் இல்லைனால ஒரு அங்கிள் வந்து என் பையனை தூக்கிட்டு தருங்க, சின்ன பையனை. இதுதான் நான் கையில் தூக்கி நடந்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எடுக்கணும்னு எடுத்த வீடியோ கிடையாது. இதை நான் கையில் வச்சுருக்கும் போது எனக்கே தெரியாமல் இது வந்து ஆப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் டெலிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தேர் இழுக்க ஆரம்பித்ததுலேருந்து 8 திசைக்கும் வந்து நம்ம தேங்காய் உடைச்சி தீபாராதனை காமிச்சு நம்ம நிறுத்தி தாங்க எடுப்போம். அதை தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என் பையனை காணோன்னு திட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டு வந்து அவன் பையன் பின்னாடி இருக்கிறாரு, பயப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக கோயிலில் குழந்தைகள்லாம் காண போகிற ஸ்டோரிலாம் கேட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா போன நாங்கள் 4 பேருமே எல்டர்ஸ், நாங்கள் 4 பேருமே கையில் ஒரு வேலையோடு இருக்கோம். ஸோ சின்னவரை வந்து இன்னொரு அங்கிள் தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறாரு. இதெல்லாமா பாவம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நேரமாக பெரிய பையன் சர்வீஸை வந்து தூக்கிட்டே நடந்தது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். பட் இருந்தாலும் அவர் வந்து இதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நடக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லாத விஷயம் கிடையாது. இது சிரமம் தான். நல்ல வெயில், நல்ல உச்சிகால பூஜைக்கு நம்ம பண்ணுறதுனால. இந்த முன்னாடி நடந்து போகிற காவி வேஷ்டி கட்டிருக்கிறவர் தான் என் பையனை தூக்கிட்டு போகிறவருங்க. எனக்கு சமயத்தில் வந்து உண்மையாகவே ஒரு முருகப்பெருமானாக இருந்தால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவர் நிற்கிறாரு பாருங்க, இவர் தான் மீசக்கார மாமா. நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தேர் நம்ம வடம் பிடிச்சி இழுத்து கரெக்டாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்னதானம் பண்ணதுக்கு போனோங்க. என்னோட கையில் கொடுத்துருந்த தீபக்குச்சி வந்து அணைஞ்சிருச்சோன்ற பயத்தில் கேட்டு அணையிலன்னு சொல்கிறாங்க. வேல் முருகனுக்கு அரோகரா, முத்துக்குமரனுக்கு அரோகரா. எல்லாரும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப சக்தியான கோயிலுங்க. நம்ம வெற்றிகரமாக வந்து நேற்றுக்கடனை சாத்திட்டு இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணுற படித்துறையில் இதாங்க அந்த எறும்பு குன்று. இந்த எறும்பு குன்று தான் நான் வந்து சொல்கிற மாதிரி அந்த லைட்டு ஸ்பார்க்கிள் பண்ணுறது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.